ஸோ ஒரு குட்டி கதைன்னு சொல்கிறத விட ஒரு இன்ஸ்டன்ட் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு குடிகாரன் குடிச்சிட்டு செம்ம போதையில் ஒரு கிணத்து பக்கம் போகிறாப்படி. சரிங்களா? ஸோ இந்த கதை எதுக்கு பேசிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடித்தோம் அப்படின்னா நம்மளுடைய புத்தி மூளை வேலை செய்யாது அப்படிங்கிறதுக்காகத்தான். ஸோ கிணத்து பக்கம் குடித்தவன் போகிறான். அந்த குடிகாரர் வந்து கிணத்தை எட்டி பார்க்குறாரு. அப்போது வானில் இருக்க நிலா அந்த தண்ணியோட இதில் வந்து ரிஃப்ளெக்ஷனில் கீழே தெரியுது, தண்ணியில் தெரியுது நிலா. அதை பார்த்து அந்த குடிகாரன் ஐயையோ கிணத்துக்குள்ளே நிலா விழுந்துருச்சு, யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு கத்தியிருக்கான். யாருமே வரலை. பக்கத்தில் தோட்டக்காரன் நல்லா தூங்கிட்டு வந்திருக்கான். அவனை பிடிச்சி தட்டி எழுப்பி, டேய் நிலா கிணத்துக்குள்ளே விழுந்துச்சுடா, வாடா வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லியிருக்கான். அவனுக்கு சரியான கடுப்பு, தூக்கத்தில் எழுப்பி விட்டான். அந்த கடுப்புலையும் கோவத்துலேயும் அவங்க பக்கத்தில் அந்த வாளி எடுத்து கையில் கொடுத்து, இந்தாடா நீயே பிடிச்சி அந்த நிலாவை நீயே காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இவன் அந்த வாளியில் அந்த தண்ணியை நிலாவை காப்பாற்றுறேன்னு சொல்லி தண்ணியை இறச்சி கீழே ஊற்றிட்டான். 100 குடம் வாளி எடுத்திருப்பான் தண்ணி. ஸோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100 குடம் எடுத்தாச்சு, முடியல, சாஞ்சிட்டான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அவன் ஊற்றி அந்த தண்ணியெல்லாம் வந்து தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சிருச்சு. ஸோ இவன் வந்து முடியாமல் கீழே அப்படியே விழுந்துடுவான். வானத்தை பார்த்த மாதிரி மல்லாக்கா விழுந்தாச்சு. விழுந்தவன் மேலே பார்க்குறான். பார்த்தா நிலா அங்கே இருக்குது. அப்போ அவன் சொல்கிறான், அப்பாடி இப்படியோ நான் கஷ்டப்பட்டு நிலாவை காப்பாற்றி வானத்துக்கே அனுப்பிச்சி விட்டுட்டேன் அப்படிங்கிறான். ஸோ இதை கேட்கும்போது நமக்கு காமெடியாக இருக்குது இல்லையா? ஸோ குடிக்கிறவங்க யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் குடிச்சிட்டு முட்டாள்தனமாக நடந்து அடுத்தவங்களுக்கு முன்னாடி நம்ம கோமாளியாக நிற்கிறோம். கொஞ்சம் நிதானமாக குடியை மறந்து சந்தோஷமாக ஒரு மனுஷனாக நிற்கலாமே.